இப்போ ஒரு கூட்டம் கிளம்புது நேத்திலிருந்து. கோவில் காசை கொடுத்து கல்வி சேவை செய்யக்கூடாதா? ஏழைப்பாளைகளுக்கு கல்வி கொடுக்க கூடாதா? கல்வி கொடுப்பது தவறா? கல்வியும் ஒரு இறைதானே, தெய்வ செயல் தானே அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புது. அது இறை செயல் தான், கல்வி கொடுக்கறது நியாயம்தான், கல்வி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அங்க போய் கொளத்தூருக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டின காலேஜில் ஒரு முஸ்லிம் பேராசிரியர் ஒரு கிறிஸ்துவ பேராசிரியர் எப்படி நியமிக்கணும்னு இல்ல சார், நியமிக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பும் வந்துருச்சு. நீதிமன்றத்துக்கு போனதான தடுத்து நிப்பாட்டப்பட்டது. இல்ல அவர் அந்த தனிப்பட்ட நபர் போய் நீதிமன்றத்துல அந்த தனிப்பட்ட நபருக்கு நீ உரிமை கொடுக்குற. பழனி கோயில் பழனி இல்ல சார், நியமிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அது அவருதான் தனிப்பட்ட ஒரு நபரா போய் சரி, இஸ்லாமிக் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு காலேஜ் நடத்துறாங்க. அதுல என்ன பேராசிரியர் நியமிப்பாங்களா? பேராசிரியர் நியமிப்பாங்களா? இல்ல சார், ஒரு தர்கா இருக்கு, ஒரு மசூதி இருக்கு, அதை சுத்தி வணிக வளாகங்கள் கட்டப்படுது. அந்த வணிக வளாகத்துல ஒரு ஹிந்துக்கு அவங்க இடம் கொடுத்துருவாங்களா?